ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. அந்த சிவன் கோயிலில் அந்த கோயில் கோபுரத்தில் புறாக்கள் நிறைய வசித்து வந்தது. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண ஊர் பொதுமக்கள் முடிவு பண்ணாங்க. அதனால் துப்புரவு பணியெல்லாம் நடக்குது, சுண்ணாம்பு அடிக்கிறாங்க கோயிலில். அதனால் கோபுரத்தில் உள்ள வெளியேன்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் சாரம் கட்டிட்டு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த புறாக்கள் என்ன பண்ணிச்சுனாக்கா, அங்கேருந்து பறந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு குடிபெயர்ந்துச்சுங்க. அந்த சர்ச்சில் ஏற்கனவே ஒரு புறா கூட்டம் அங்கே வாழ்ந்து வந்துன்னு இருக்குது. அந்த கூட்டத்தோட கூட இந்த சிவன் கோயிலிருந்து பறந்த புறாக்களும் போய் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக வாழ ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழித்து கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தது. கிறிஸ்மஸுக்காக சர்ச்சிலையும் சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து அங்கேருந்து பறந்து பக்கத்தில் இருக்கிற மசூதிக்கு போகலான்னு முடிவு பண்ணி மசூதிக்கு போக பறக்க ஆரம்பிச்சுதுங்க. அந்த ரெண்டு புறா கூட்டமும் சேர்ந்து மசூதி இருக்கிற பக்கத்தில் போய் இருந்துங்க. ஏற்கனவே அந்த மசூதியில் ஒரு புறா கூட்டம் வாழ்ந்து வந்துன்னு இருக்குது கோபுரத்தில். அந்த புறாக்களோட புறாவாக போய் சேர்ந்துக்குச்சுங்க. இதுங்க மூணு கூட்டமும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சுதுங்க. இந்த மூணு கூட்டமும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததுங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ரமலான் மாதம் வந்துச்சு, ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜான் பண்டிகைக்காக மசூதி ஆயத்தம் பண்ணுறாங்க. அதுக்கு வர்ணம் பூச்சி சுண்ணாம்படிக்கிற வேலைலாம் நடந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு இருந்தது. உடனே இந்த மூணு கூட்டமும் ஒன்றா சேர்ந்து பறந்து சிவன் கோயிலுக்கு போய் சேர்ந்ததுங்க. அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சு மூணு கூட்டமும் ஒன்றா அங்கே ஒத்துமையாக வாழுதுங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரில் ஒரே கூச்சல், குழப்பம், கலவரம் ஏற்பட்டுடுச்சு. மத கலவரம் உண்டாயிடுச்சு. அந்த கூட்டத்தில் புறா கூட்டத்தில் இருந்த ஒரு குஞ்சு பயந்துட்டு தாய் பறவைக்கிட்ட போய், அம்மா, இந்த மனுஷங்களுக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுது. அதுக்கு தாய் பறவையோ, மனுஷர்களுக்கு இப்போ மதம் பிடிச்சி போச்சுமா, அதனால் மத கலவரம் வந்துடுச்சு. அப்படின்னா என்னம்மா அப்படின்னு இந்த குஞ்சு பறவை கேட்குது. அதுக்கு தாய் பறவை சொல்லிச்சு, நம்ம கோயிலில் இருந்தால் கூட நம்ம பேர் புறாதாம்மா, சர்ச்சில் இருந்தாலும் நம்ம பேர் புறாதான், மசூதியில் இருந்தாலும் நம்ம பேர் புறாதான். ஆனால் அந்த மனுஷனுங்க அப்படி இல்லை. கோயிலில் இருக்கிறவர்களும் இந்துன்னுவான், சர்ச்சில் போனாக்கா கிறிஸ்டியனுன்னுவான், மசூதியில் போயிருந்தாருனாக்கா முஸ்லீமுன்னுவான். அதுதாம்மா அவங்களுக்கு பிரச்சனையே. அதுக்கு குஞ்சு பறவை சொல்லிச்சு, அப்படின்னா அந்த மனிதர்களை விட நம்ம எவ்வளோ மேலுமா, அப்படித்தானம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு தாய் பறவையோ, ஆமாம்மா, அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம், அவனும் தரையில் கீழே இருக்கிறான், இப்போ தெரியுதாம்மா யார் உயர்ந்தவங்கன்ட்டு அப்படின்னு தாய் பறவை விளக்கமாக சொல்லி குஞ்சு பறவைக்கு புரிய வச்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மதம்ன்றது ஒரு தனிநபருடைய விருப்பம். அவன் அந்த மார்க்கத்தை விரும்பி அதை ஏற்றுக்கிட்டு அது சொல்கிற வழி பிரகாரம் அவனுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிட்டு அவன் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வாழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய சுதந்திரத்தில் மற்ற மதத்துக்காரர் தலையிடத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு உயர்ந்தது. எந்த மதத்துலேயும் இன்னொருத்தரை கெடுத்துடு, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணு, பொய் சொல்லு, திருடு, அந்த மாதிரி எந்த மதத்துலேயும் சொல்லித்தரல. எல்லா மதத்துலேயும் ஒத்துமையாக இரு, சமாதானமாக இரு, அப்படி தான் சொல்கிறாங்க. எனவே நாமும் மதத்தை பாராட்டாமல், மதத்துக்கு மதிப்பு தராமல் மனிதனை மதித்து வாழ பழகி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கதை உங்களுக்கு சேரும். நான் உங்கள் புகழேந்தி விடைபெறுகிறேன். அடுத்து நல்லதொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
நான் உங்கள் புகழேந்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.